யாழ்ப்பாணத்தில் இளைஞன் உயிரிழந்த செய்தி கேட்டு அந்த இளைஞனின் காதலி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஊடகங்களில் பல்வேறு விதமாக பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தாலும் உண்மையான செய்திகள் தற்பொழுது கிடைக்க பெற்றிருக்கின்றன. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திக்குள் செல்லலாம். அதாவது காதல் என்பது இந்த காலத்தில் பல்வேறு விதமாக மாறியுள்ளது. 2 நாள் தொலைபேசி ஊடாக கதைப்பது அல்லது சமூக வலைத்தளங்கள் ஊடாக பேசுவது, அதற்கு பிறகாக வேறொரு நபருடன் பெண் பேசுவது, வேறொரு பெண்ணுடன் ஆண் பேசுவது என்று இவ்வாறு காதல் அர்த்தமற்றதாக போய்கொண்டிருக்கின்றது. காதல் என்ற பெயரில் பல சீர்கேடுகள் இடம்பெறுவதாக தொடர்ந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் இந்த சமூகத்தில் நிலவுகின்றது. அது உண்மையா இல்லையா என்று கேட்டால் பெரும்பாலும் அது உண்மைதான். ஆனால் அதனை தாண்டியும் உண்மையான காதல் இருக்கின்றது, காதலர்கள் இருக்கின்றார்கள், காதலி இருக்கின்றார் என்று சொன்னால் அது அவ்வப்போது இப்படியான சம்பவங்கள் மூலம் தான் தெரிய வருகின்றது. அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கின்றது என்று சொன்னால், யாழ்ப்பாணத்திலே நேற்றைய தினம், அதாவது யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பகுதியிலே குளம் ஒன்றில் இருந்து இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஒரு இளைஞனின் சடலம் மீட்கப்பட்ட செய்தியை அறிந்த அந்த இளைஞனின் காதலி வீட்டிலே உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டில் தூக்கிட்டு நேற்றைய தினம் உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் சமூக வலைத்தளத்தில் வருகின்ற பல செய்திகளிலே இன்றைய தினம் அதிகாலை உயிரை மாய்த்து கொண்டதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில்தான் அந்த இளைஞனுக்கு என்ன நடந்தது என்கின்ற விசாரணையிலே குறித்த இளைஞன் கொடிகாமம் தவசிகுளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் என்றும், அந்த இளைஞனின் வயது 23 என்றும், இந்த நிலையில் நேற்று நண்பர்களுடன் சுட்டிபுரம் அம்மன் கோயிலுக்கு பின்னால் இருக்கின்ற குளத்தில் குளித்துக் கொண்டிருந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இன்னும் சில செய்திகளிலே அல்லது தகவல்களிலே அவர் குளத்திலே தாமரை பூவை பறிப்பதற்கு முயற்சித்த நிலையிலே அவர் நீரில் மூழ்கியதாகவும் கூறப்படுகின்றது. அவ்வாறு சந்தேகிக்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தான் நண்பருடன் குளிக்க சென்ற இளைஞன் உயிரிழந்திருந்தார். அவரது சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம்தான் அவரது சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் இவ்வாறு குறித்த 23 வயதுடைய இளைஞன் சடலமாக மீட்கப்பட்ட செய்தியை அறிந்த அந்த இளைஞனின் காதலி மிர்சுவில் பகுதியைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகின்றது. அந்த பெண்ணுக்கு 18 வயது என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலைத்தான் வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அவரது சடலம் தற்பொழுது சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இளைஞன் உயிரிழந்த துக்கம் தாழாமல் காதலி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தற்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றது. இன்று காலை முதல் அதிக அளவில் பேசப்படுகின்ற செய்தியாக இந்த செய்தி மாறி இருக்கின்றது. அது எப்படியும் காதலர்கள் இருக்கின்றார்களா, காதலுக்காக எப்படியெல்லாம் இந்த காலத்திலும் உயிரை மாய்த்துக் கொள்வார்களா என்கின்ற கேள்வியும் இதிலே எழுகின்றது. ஆனால் அதனையெல்லாம் தாண்டி என்ன காரணத்திற்காக இருந்தாலும் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு அந்த பெண் உயிரை மாய்த்துக் கொண்டமை என்பது சரியான முடிவில்லை என்கின்ற தகவலையும் பல சமூக ஆர்வலர்கள் முன்வைத்து வருகின்றார்கள். எதற்குமே ஒருவர் உயிரை மாய்த்துக் கொள்வது அதற்கு தீர்வாகாது. அது காதலன் உயிரிழந்தாலும் அல்லது கணவன் உயிரிழந்தாலோ அல்லது மனைவி உயிரிழந்தாலோ அல்லது யாராவது உயிரிழந்தாலோ அல்லது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலோ பரீட்சையில் தோல்வி அடைந்தாலோ இவ்வாறான செயற்பாடுகளாக இருந்தாலும் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அது சரியான முடிவில்லை என்பதையும் பலர் இதிலே வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் என்பது அதனையெல்லாம் தாண்டி பேசப்படுகின்ற ஒரு சம்பவமாக மாறி இருக்கின்றது. இது தொடர்பான மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்வதற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் JK ரிப்போர்ட்டுடன். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.